வாழ்த்துக்கள். மாப்பிள ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, அதையே நினச்சிக்கிட்டும் இருக்காத. இல்லை மச்சி, மனசே ஆற மாட்டேங்குதுடா. நாம் இப்போ பொறுமையாக தான்டா இருக்கணும். நாம் என்ன அங்கே குடிக்கவா போயிருக்கோம்? வேலை செய்ய போயிருக்கோம்டா. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாரு மாப்பிள, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம அங்கே குடிக்க போகலை, வேலை செய்ய போயிருக்கோம். எவன் என்ன பேசினாலும் அமைதியாக தான்டா இருக்கணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் தூக்கி தூர போடுவோம். உன் கோவம் எனக்கு புரியுது. நான் எப்பயும் சொல்ற மாதிரி இப்பவும் சொல்றேன், இப்போதைக்கு வேகத்தை விட விவேகம் தான் மாப்பிள்ள முக்கியம். அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. மாப்பிள்ள கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையை பார்ப்போம்டா. நல்ல வேலையா செட் ஆனதும் அங்க போயிடுவோம், சரியா? இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு, அதை பத்தியே யோசிக்காத. தயவு செஞ்சு சாப்பிடு. மச்சி, காலேருந்து நின்று நின்று காலம் செமையாக வலிக்குது மச்சி. ஐயோ தாங்க முடியல. ஏண்டா வேலை செய்து இவ்வளோ கஷ்டமா? இல்லையா பின்ன? முன்ன பின்ன செத்து இருந்தால் தான் சுடுகாடு தெரியும். வேலைக்கு போயிருக்கணும், தௌலத்து மாதிரி ஊர் போய்கிட்டு இருந்தான். இந்தாங்க 2 இட்லி ஆம்லெட். மாப்பிள்ள உனக்கு 2 இட்லி சொல்லவா? போதும் போதும். ஏண்டா? இல்லை மச்சி, அதெல்லாம் எவ்வளோ தின்னாலும் பசி ஆறாது. இப்போ கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்த்து நம்ம சம்பாதிச்சு அந்த பணத்தில் சாப்பிட்றோம் பாரு, வயலாம் ஃபுல்லாச்சு மச்சி. இது ஒரு மாதிரி செம்ம ஃபீல் மச்சி, செம்ம சந்தோஷமா இருக்குது. கோடி ரூபாய் கொத்தாலும் இந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அத்தடி ஓவரா புளியறானே. நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் டைலாக் தோண மாட்டேங்குது? மச்சி, 400 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு டப்பா கீஞ்சி டேராகி தண்ணி குஷ்டம். ஆனால் எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய வீடு கடை சொத்துலாம் சம்பாதிக்கிறதுக்கு, ஐயோ இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்ல, ரத்தத்தையே வேர்வையா சிந்திருப்பார் எங்கள் அப்பா. என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்ட? இந்த உலகத்துல காசு செலவு பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ இவ்வளோ நாள் செலவு மட்டும் தான் பண்ணி இருக்கிறோம். திருத்தம் நாம இல்ல நீ. மச்சி, ஒரு மேட்ரிக் வந்துச்சியா? எத்தனை தடவை எத்தனை பாரு போய் நம்ம சரக்கு வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்கள வேலை வாங்கிக்கிறோம். இன்னைக்கு கட்சியில் பார்த்தியா, நாமளே பார்ல வேலை செஞ்சு அங்கே இருக்கிறவங்களாம் வேலை செய்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இதைத்தான் மாப்பிள்ள வாழ்க்கை ஒரு வட்டன்னு நம்ம இளைய தளபதி சொல்லியிருக்காரு. தளபதி சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் முச்சி. ஏன் மாப்பிள்ள வேலை ரொம்ப கஷ்டமா இருக்காடா? அதே லைட்டாக கொஞ்சம் கௌரவ குறைச்சல தான் இருக்குது. ஆனால் ஒன்று மச்சி, கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் வரும்போதே அது வேற மாதிரி இருக்கு மச்சி, நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று தெரியுமா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடனே இருக்கிறோம், கைகள்லாம் விட்டுது மச்சி, கஷ்டமா இருக்குது. டேய் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குடா. ஏன் பின்ன என்னடா, அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒவ்வொரு பாட்டிலும் கமான் கமான்னு என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு மாப்பிள. ஆனா மாப்பிள இவங்க எல்லாம் நம்மளை பார்க்க வச்சு குடிக்கிறாங்களேன்றத நினைக்கிறப்ப அப்படியே கடுப்பாகுது மாப்பிள. நம்ம குடிக்கும்போது வெறும் ஊறுகாயை வச்சு குடிப்போம், ஆனா இவங்க விதவிதமா சைடிஷ் சொல்லி நம்மளை வெறுப்பேத்துறாங்க மாப்பிள. நம்மளால முடியல. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறப்போ வாழ்க்கை ரொம்ப கொடுமைன்னு நினைக்கிற மாப்பிள. எனக்கு அப்படிதான் மச்சி ஃபீல் ஆகுது. அப்படியா? இன்னொரு 2 நாள் பொறுத்துக்க மாப்பிள, அப்புறம் அதுவே பழகிரும். ஆமா, வேதாஜி எங்க போனேன்னு கேட்டா என்ன சொல்லுவ? என்னடா சிரிக்கிற? எங்க போனாலாம் கேட்க மாட்டாங்க, ஏன் வந்தானு வேணா கேட்பாங்க மச்சி. அவங்க என் மேல செம்ம காண்டில் இருக்கிறாங்க. உள்ள போனால கழுவி ஊத்துறாங்க. நான் சொல்லட்டுமா, ரூமுக்குள்ள போத்தியே பயமா இருக்குது மச்சி. என்டதி டிராகன் மாதிரி இது, எப்போ எந்த மூட்ல இருப்பாங்க, எத்த தூக்கி அடிப்பாங்கன்னு தெரியல. டேய் நீ என்ன குடிச்சிட்டா போற?
வி ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மேன். வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லு, சந்தோஷப்படுவாங்க. இப்போ சொல்லக்கூடாது மச்சி. துட்டுலாம் சேர்த்துக்கின்னு அவங்களுக்கு ஒரு gift வாங்கின்னு சர்ப்ரைஸாக போய் இந்த மேட்டரை சொன்னேன்னு வச்சுக்கேன். அவனும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. ஆமால, அதுவும் சரிதான். மாப்பிள, நீ வேணா காசெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வேதாஜிக்கு gift வாங்கி கொடு. ஆனா நான் மஞ்சுக்கு இன்னைக்கே ஒரு gift வாங்கி தரப்போறேன். அப்படியே மச்சி, செம்ம மேட்டர் இது. என்ன gift வாங்கி தர போகிறேன்? என்னத்த பெரிய gift? ஒரு பிரியாணி வாங்கி தரப்போறேன். அதுவே பெரிய gift தானே. ஓகே மச்சி, அன்பு தான் மச்சி முக்கியம். நீ கழுகு. ஏய், ஏழையாவது மிச்சம் வைடா. டைம் அது மச்சி. ஆமாமா, வா வா. நான் வேற மஞ்சுக்கு பிரியாணி வாங்கிட்டு போகணும். அந்த கடை 12 மணிக்கெல்லாம் பூட்டிடுவாங்க. உன் மாவன் முதல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு மனுஷனாக மாறி இருக்கிறேன். அதுக்கு காரணம் வேதாஜி தான்மா. உடைய சீக்கிரம் அவங்க என்ன புரிஞ்சுக்கணும். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும்மா. ஐயோ, நம்மளையும் முடிச்சு பார்த்துனுக்குறாங்க. முகம்லாம் களைச்சு போய்தான் இருக்கு. இன்னைக்கு குடிக்கல. மஞ்சு சொன்ன மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, திருந்தனா சரி. வைஷேசிங் என்ன குறுகுறுன்னு இன்னும் கோபம் குறையிலையோ? ஐயோ, எத்த தூக்கி அடிய போறாங்க தெரியல. பிரச்சனை அடுத்த கமக்கமா பத்துருவோம். வேலைக்கு போற விஷயத்தை என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. பாவம், வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பிடாம படுக்கிறாரு. ஹலோ, அங்கதான் சரியா காத்து வராதுல்ல, இங்க வந்து படுக்கலாம்ல. அவளா சொன்னால் இருக்காது, நம்ப முடியவில்லை. ஆமா, ரூம்ல வேற யாரு இருக்கா? என்னடா இது அதிசயம்? ரூமுல வந்தாலே பாட்டி நம்மள கழுவி ஊத்தும். ஃபேன் காத்து வரலன்னு சொன்னா அவன் மூஞ்சிக்கு ஃபேன் காத்து ஒரு கேடா ஓரம் போய் படுறான்னு சொல்ற ஆளி இன்னைக்கு ஃபேன் கடியில வந்து படுன்றாங்களே. என்னடா இது? கனவா இல்ல நினைவா? என்ன யோசிக்கிறீங்க? பாயங்க போடுங்க, வந்து படுங்க. நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்ச நேரம் எல்லாம் நல்லதாவே நடுகுதே. தேங்க்ஸ். சாப்பிட்டீங்களா? நான் உங்களை தான் கேட்டேன், சாப்பிட்டீங்களா? வேதாஜி, நீங்க என்னடா பேசுறீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களா? ஐயோ, நான் நம்பவே முடியல. வேதாஜி, என்ன மன்னிச்சுன்ற ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சீக்கிரம் சொல்லணும். அது போதும். வேதாஜி, குட் நைட்.
கல்பனா, வாமா. என்னம்மா ஏதோ பேசணும் சீக்கிரமா வான்னு சொன்னேன், என்ன விஷயம்? அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. அம்மா, ஒரு தப்பு நடந்துருச்சு. தப்பு நடந்துருச்சா? ஏமா கண் கலங்குற? ஒன்னதான் கேக்குற, என்ன விஷயம்? அம்மாடி, அதான் வேதவழி சமாளிச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் உம்மன் இருக்க? சமாளிச்சதுக்கு அப்புறம் தாம்மா இன்னொரு பிரச்சனையே ஆரம்பிச்சது. இன்னொரு பிரச்சனையா? என்னடி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. நானும் வேதவழிய ரூம்குள்ள போய் பேசினதை வச்சு அப்படி என்ன பேசுனீங்கன்னு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. அதான் அத மறைக்க வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு இதய துடிப்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு போய் சொல்லிட்டேன். ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லாத குழந்தைக்கு எதோ நோய் சொல்லிட்டு இருக்க. எதுக்குடி இப்படி பொய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, எனக்கு அப்ப வர வழி தெரியலம்மா. அப்போதைக்கு தப்பிக்கணும்னு ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அம்மா, எல்லாரும் என்ன நம்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொய் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அந்த கஷ்டத்தை என்னால பொறுத்துக்க முடியல. அதனால என்ன பண்ண சொல்லு. சாகலான முயற்சி பண்ணேன். அது கூட முடியாம போயிடுச்சு. வேதவழி வந்து காப்பாத்திட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன்டி இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? எனக்கு அந்த நேரத்துல எதுவுமே தோணலம்மா. எல்லாரையும் ஏமாத்துறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்காக உயிரே விட்டுருவியா? ஏன்டி இப்படி பண்ண? பாரு கல்பனா, ரொம்ப நாளைக்கு இது நம்ம மறைக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் வெளியே தெரிஞ்சுதான் தீரும். அதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுறது நல்லதுடி. என்ன? மா, அதுதாம்மா நானும் சொல்றேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 2 பேரும் தான் இதை ஆரம்பிச்சோம். இப்போ நாமளே முடிச்சு வச்சிருவோம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, ஏதாச்சும் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்க்கணும்மா. என்ன பண்ணலாம்னு சொல்லு. தெரியலம்மா, ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இந்த விஷயத்த வேற மாதிரி தான் முடிச்சாகணும். அம்மா, அம்மா, அனிதா, அனிதா, அம்மா, எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். கல்பனா பாத்துட்டு உன்னை வந்து பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. கல்பனா, நான் ஒரு நிமிஷம் அனிதா கூட போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ வாமா. அப்புறம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? 2 பேரும் நல்லா இருக்கோம்மா. அவரும் நல்லா இருக்காரு, நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னம்மா, அதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கமே வரல. நீ வருவேன்னு அப்பா ரொம்ப எதிர்பார்த்தாரு. அதுக்கு என்னம்மா, இன்னொரு நாள் வந்துட்டா போச்சு. ஆமா, என்ன இன்னைக்கு நீங்க இங்க திடீர்னு வந்திருக்கீங்க? கல்பனாக்காவோட குழந்தைக்கு ஹார்ட் பீட்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்களே, அது விஷயமா கேட்கதானே வந்திருக்கீங்க? என்னம்மா சிரிக்கிறீங்க? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. என்னம்மா விஷயம்? என்னம்மா நீ பச்சை புள்ள மாதிரி இப்படி வெகுளியா இருக்க? அது கல்பனா. எனக்கு எதுவுமே தெரியாது. என்னம்மா விஷயம்? என்னம்மா நீ பச்சை புள்ள மாதிரி இப்படி வெகுளியா இருக்க? அது கல்பனாக்கு. என்னம்மா? இங்க கொஞ்சம் வாய. இரு, அனிதா கிட்ட பேசிட்டு வரேன். அப்புறம் போய் பேசு, முதல்ல இங்க வா. இவ ஒருத்தி கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டா. இருமா, வந்துடுறேன். சரி. என்னம்மா இங்க? என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா நீ போய் அவகிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கதவை மூடுறா? இன்னும் புரியவும் மாட்டேங்குது, கேட்கவும் மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஜன்னல்ல போய் பாப்போம். ஏண்டி, என்னாச்சு? அவளுக்கு எதுவுமே தெரியாதுமா. நீ பாட்டுக்கு போய் உளறிட்டு இருக்க. அப்ப நீ கர்ப்பமா இல்லங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாதா? என்னது, இவ கர்ப்பமா இல்லையா? நல்ல வேலை நீ அதுக்குள்ள கூப்பிட்ட. இல்லாட்டி நான் எல்லா விஷயத்தையும் உளறி கொட்டிருப்பேன். வேதவழி வீரிய அண்ணனை வச்சு சமாளிச்ச விஷயத்த இவதாமா ரூம்ல என்ன பேசுனீங்கன்னு எல்லாரையும் சந்தேகப்பட வச்சா.
அதனாலதான் குழந்தைக்கு ஹார்ட் பீட் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அவகிட்ட போய் உண்மையை சொல்ல போற? எனக்கு தெரியாதுடி, இப்ப சொல்லிட்டல, இதுக்கப்புறம் நான் சமாளிச்சுக்கிறேன். இவங்க நம்மளை விட ஃப்ராடா இருப்பாங்க போல இருக்கே. 5 மாசமா இல்லாத குழந்தை இருக்குன்னு சொல்லி இந்த வீட்ல இருக்கவங்கள நம்ப வச்சிருக்காங்க. பாட்டி பாவீங்களா? அப்ப வயிற்றுல குழந்தையே இல்லையா? என்ன தைரியம் அவங்களுக்கு? இருங்கடி, எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே பாருங்க கச்சேரி. ஒரு நிமிஷம் ஆத்தா கிட்ட பேசிட்டு சரிங்க. சொல்லுத்தா. அப்பா, அந்த ராமநாதனோட சந்தோஷத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு நாம மட்டும்தான் இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா நமக்கு முன்னாடியே 2 பெருச்சாளிங்க குழி தோண்டிட்டு இருக்குப்பா. என்னத்தான் சொல்ற? அப்படிப்பட்ட பெருச்சாலி யார்த்தா? வேற யாரு? அவரோட மூத்த மருமக கல்பனா. அவ என்னத்தா பண்ணா? என்ன பண்ணாளா? ராமநாதன் தம் பேரன் வரத்துக்கு முன்னாடியே அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காரே. அதுக்கு வச்சிருக்காப்பா ஒரு பெரிய ஆப்பு. அத்தா, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுத்தா. ராமநாதன் தன்னோட பெரிய சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கிறது கல்பனாவோட குழந்தையதான். அதுலதான்ப்பா ஒரு பெரிய ஆப்பை வச்சிருக்கா. என்னத்தா அப்படி பண்ணி வச்சா? அவ கர்ப்பமாவே இல்லப்பா. என்னத்தா என்னால நம்பவே முடியல. அவ இப்படித்தான் இதை ஏமாத்தனா? இத்தனை நாளா கர்ப்பம்னு சொல்லி ஏமாத்தி நாடகம் போட்டிருக்கான். இப்ப அந்த நாடகத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சா ராமநாதனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருமேத்தா. வரணும்ப்பா, அதுதானே நமக்கு வேணும். அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல, அதோட சேர்ந்து கை கால் வராம சாப்பிட கூட முடியாம கஷ்டப்படணும். சும்மா சொல்லக்கூடாதுத்தா. 5 மாசமா ஒரு குடும்பத்தையே ஏமாத்திருக்காளுங்க. பெரிய அழுகதான். நான் கூட என்னடா மருந்து கொடுத்து இன்னும் கற்பங்கலையிலே நினைச்சேன். அத்தா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? அப்பா, கல்பனாவும் அவ அம்மாவும் பேசினதை நான் கேட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், வேதவள்ளியும் சேர்ந்து தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அப்பா, இவளுங்க சாதாரணமான ஆளுங்க இல்லப்பா. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருந்தா இப்படி ஒரு டிராமாவை போட்டிருப்பாளுங்க. இந்த விஷயம் சொன்ன இல்ல, இது ராமநாதனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரணும். அதை நான் காதால கேட்டு சந்தோஷப்படணும். சீக்கிரமாவே அந்த நல்ல விஷயத்த சொல்றேன்ப்பா. சரிப்பா. அப்பா, நீங்க நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லாரு நல்லாரு நல்லாரு. என்னடா அது புதுசா இருக்கு? பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதங்கள இன்னைக்கு திடீர்னு வந்து வாங்குற, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லது, நான் இப்போ புதுசா ஒரு முடிவு எடுத்துருக்கிறேன். அது நல்லபடியாக நடுக்கணும், அதில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு வாழ்த்து சொல்லணும். என்னோட வாழ்த்து உனக்கு என்னைக்கு உண்டுடா. அம்மா, என்ன திடீர்னு என்ன முடிவு எடுத்திருக்கிற? இது சொல்கிறேன், நான் சொல்கிறேன்ப்பா. சொல்லிட்டு போடா. கிறுக்கு போய அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? எதுவா இருந்தாலும் நல்லா தான். என்னங்க? சொல்லுங்க வேதாஜி. இந்தாங்க என்னது இது? லஞ்ச் பாக்ஸ். மத்தியானம் வெளியில சாப்பிட வேண்டாம், நானே உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். இதே சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க?
புடிங்க. ஆல்ரெடி புச்சுதாங்க இருக்கிறேன். இல்ல அத பார்த்து பத்திரமா புடிங்கன்னு சொன்னேன். அம்மா, உன் கருணையே கருணம்மா. உன் உள்ளக்கா என்னெல்லாம் பண்ற? மறக்காம சாப்பிட்டுருங்க. கண்டிப்பா. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். பாய். வேதாஜி, மாமா, என்ன இதெல்லாம் புதுசா இருக்குது? என்ன புதுசா இருக்கு? பின்னம்மா நாகா என்னன்னா புதுசா முடிவு எடுத்திருக்கிறேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறேன். நீ ஆனா அவனுக்கு லஞ்சு கொடுத்து விடுற. என்ன நடக்குதுங்க? இந்த போய் ஊர் சுத்த போறதுக்கு சாப்பாடு வர கையில் எடுத்துட்டு போறானா? இல்லையே, பையன்கிட்ட பேசுறத பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல மாமா, அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு மாமா. என்ன சொல்ற? நாகாஜி வேலைக்கு போறானா? ஆமா மாமா, நேத்துல இருந்து வேலைக்கு போறாரு. அட, நெசமா? ஆமா மாமா, அவரும் பஞ்சாயத்தும் சேர்ந்து தான் வேலைக்கு போறாங்க. எனக்கு மஞ்சு தான் சொன்னான். ரொம்ப சந்தோஷமா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த பையன் வேலைக்கு போறேன்னு உனக்கு முன்னாலே சொல்லிட்டானா? இல்ல மாமா, இன்னும் சொல்லல. அதான பார்த்தேன், எங்கிட்டையும் சொல்லல. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நான் எதுக்குன்னு கேட்டேன், சொல்லாம போயிட்டேன். ஏதோ இப்போ வேலைக்கு போகணும்னு தோணுச்சேன். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது நல்ல வேலையா தான் இருக்கு.